சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 5 நாட்களுக்கு முன் மாவட்ட தேர்தல் அலுவலரால் அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்காளர் தகவல் சீட்டு விநியோகிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாக்குப்பதிவின் போது வாக்காளர் அடையாள அட்டை அளிக்க இயலாதவர்கள் மாற்று அடையாள ஆவணங்கள் ஒன்றை காண்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆதார் அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சலக கணக்கு புத்தகங்கள் மற்றும் தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு அட்டை அல்லது மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர் உரிமம், பான் அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட திறன் அட்டை, பாஸ்போர்ட் ஆகியவற்றை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், மத்திய மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனங்களின் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பணி அடையாள அட்டைகள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டைகளை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட தேர்தல் அலுவலரால் வாக்குப்பதிவு நாளுக்கு 5 நாட்களுக்கு முன்னர் அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்காளர் தகவல் சீட்டு விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவு பெற்றுள்ள வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அசல் பாஸ்போர்ட்டின் அடிப்படையில் அவர்களின் அடையாளம் வாக்குச்சாவடியில் மெய்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படையினரின் அதிரடி சோதனையில் இதுவரை 42 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மார்ச் 18ஆம் தேதி நிலவரப்படி 2 கோடியே 37 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் 2 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும், 16 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் உள்ளிட்ட விலை மதிப்பற்ற உலோகங்கள் சிக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்காளர்களுக்கு வழங்க தயாராக இருந்த 20 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச பொருட்கள் மற்றும் இதர பொருட்களையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் முன்னிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வீரபாண்டியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் குறிக்கோள் பாஜக கூட்டணியை வீழ்த்துவதுதான் என குறிப்பிட்டார். மேலும் கடந்த முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு தொகுதி குறைக்கப்பட்டுள்ளது குறித்தும் அவர் விளக்கமளித்தார். இந்த தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் குறிக்கோள் என்பது பிஜேபியை, அதன் கூட்டணியை வீழ்த்துவதுதான். நிறைவாக எல்லாவற்றுக்கும் மதிப்பளித்து முதல்வர் பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் உட்பட எல்லோரும் குறைத்துக் கொள்கிறோம். எனவே நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் 6வது நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். நிறைவாக அதற்கும் வாய்ப்பில்லை, ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் தமிழக முதல்வரோடு இன்றைக்கு, திமுக தலைவரோடு இன்றைக்கு நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் இதுவரை 43 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகளும், மதிமுகவிற்கு 4 தொகுதிகளும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதில் 7 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளது குறிப்பிடத்தக்கது. திமுகவுடன் விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். தேர்தலுக்கு குறைந்த நாட்களே இருப்பதால் வெகு விரைவில் களத்திற்கு செல்வோம் என்று முதல்வர் ஸ்டாலின் தம்மிடம் கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்துள்ளன. வரும் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ள நிலையில் பாஜக 30 இடங்களிலும் அமமுக 8 இடங்களில் போட்டியிடவும் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் பாமகவிற்கு 18 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமாக, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஒற்றை இலக்க தொகுதிகளை வழங்கி அவர்களை இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட வைக்க அதிமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை தமிழகம் வரும் நிலையில் அடுத்த ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் சந்திப்பு. கூட்டணியில் 5 தொகுதிகளை கேட்டுள்ளதாகவும் பாஜகவுடன் பேசிவிட்டு முடிவை கூறுவதாக இபிஎஸ் தெரிவித்ததாகவும் ஏசி சண்முகம் கூறியுள்ளார். தவேக சார்பில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் விஜய் பங்கேற்றார். இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் 1000 பேர் பங்கேற்ற நிலையில் இஸ்லாமியர்களுடன் சேர்ந்து விஜய் இஃப்தார் நோன்பு திறந்தார். மதசார்பற்ற கொள்கை என்பதில் உறுதியாக இருப்பதாக தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தவேக எந்த டீமிலும் கிடையாது, மக்கள் டீம் என்றும் அவர் கூறியுள்ளார். நான் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே பல வதந்திகளை பரப்பி வருவதாக விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டணி குறித்து பல பொய்யான பிரச்சாரங்களை பரப்புவதாகவும் மதச்சார்பற்ற சமூக நீதி என்பதில் எந்த சமரசமும் கிடையாது என்றும் அவர் கூறியுள்ளார். தவேக தலைமையில்தான் ஆட்சி என்பதில் உறுதியாக இருப்பதாக விஜய் தெரிவித்துள்ளார். கூட்டணி குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தவேக எந்த கட்சியுடனும் கூட்டணியின்றி தனித்து போட்டியிடும் என தந்தி டிவியில் நேற்றே செய்தி வெளியானது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் 2வது நாளாக நேர்காணல் நடத்தினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் நேர்காணலில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். அதிமுக சார்பில் 3 முறை முதலமைச்சராக இருந்து சமீபத்தில் திமுகவில் இணைந்த ஓபிஎஸ்ஸிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். போடி நாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட ஓபிஎஸ் விருப்ப மனு அளித்த நிலையில் நேர்காணல் நடைபெற்றது. அதிமுகவே தற்போது இல்லை என்று ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் என்பதை தேர்தல் சுற்றுப்பயணத்தில் தெரிந்து கொண்டதாகவும் கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கை நாளை வெளியாகிறது. சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நாளை நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார். இந்த அறிக்கையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சி பணிகள் மற்றும் முக்கிய தேர்தல் உத்திகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக மற்றும் புதுச்சேரி தேர்தலில் சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிட விருப்ப மனு விநியோகம் தொடங்கியுள்ளது. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள சசிகலாவின் இல்லத்தில் ஆதரவாளர்கள் விருப்ப மனுக்களை பெற்றுச் செல்கின்றனர். தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் மார்ச் 23ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற உள்ள இக்கூட்டத்தில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் தொகுதி பங்கீடு இறுதியாகாத நிலையில் திமுக, காங்கிரஸ் கட்சியினர் இன்று போட்டி போட்டு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அமாவாசை தினம் என்பதால் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாகவும் தொகுதி பங்கீட்டிற்கு பின்னர் மனுவை திரும்பப் பெற திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணியிலிருந்து என்ஆர் காங்கிரஸ் வெளியேறினால் மாற்று வியூகத்தை செயல்படுத்த பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக மற்றும் எல்ஜேகே உடன் இணைந்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க பாஜக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது.
அசாம், கேரளா, புதுச்சேரியில் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான மத்திய தேர்தல் குழு கூட்டம் டெல்லியில் பாஜக தேசிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பிரதமர் மோடி மற்றும் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் கூட்டணி இன்னும் உறுதியாகாமல் இருக்கும் நிலையில் புதுச்சேரி மாநிலத்திற்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. ஏற்கனவே திமுக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சி ஆலோசனை. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் இந்தியாவுக்கு எரிபொருள் விநியோகத்தை நிலைநிறுத்தும் முயற்சியாக வெற்றிகரமாக 3வது கச்சா எண்ணெய் கப்பல் வந்தடைந்தது. ஈரான் ஹார்மூஸ் நீரிணையை மூடியதால் உலக அளவில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்தியாவில் எரிவாயு தட்டுப்பாடு உருவாகி பல நிறுவனங்கள் உற்பத்தியை நிறுத்தியுள்ளன. இதற்கிடையில் இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று ஹார்மூஸ் வழியாக இந்திய கொடியுடன் வரும் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி வழங்கியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக லக்கி என்ற கச்சா எண்ணெய் கப்பல் 80,800 மெட்ரிக் டன் எண்ணெயுடன் குஜராத் முந்த்ரா துறைமுகத்தை வந்தடைந்தது. ஏற்கனவே 2 LPG கப்பல்கள் வந்துள்ளன. இதன் மூலம் நாட்டின் எரிபொருள் விநியோகம் சீராகும் என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளது. LPG சிலிண்டர் விவகாரம் இன்னும் கவலைக்குரியதாகவே உள்ளது. ஆனாலும் வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகத்தில் இதுவரை தட்டுப்பாடு இல்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மக்கள் நேரடியாக செல்லாமல் ஆன்லைனிலேயே சிலிண்டர் முன்பதிவு செய்ய மத்திய அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. வீட்டு உபயோக LPG சிலிண்டர் உற்பத்தி 41% அதிகரித்துள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. ஈரானின் தேசிய பாதுகாப்பு குழு செயலாளர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டதை தொடர்ந்து அதற்கு கடும் பதிலடி வழங்கப்படும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் எச்சரித்துள்ளார். லாரிஜானி ஈரானின் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காக போராடியவர் என்றும் அவரது மரணம் பெரிய இழப்பு என்றும் தெரிவித்துள்ளார். கொல்லப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு பதிலாக புதியவர்கள் அப்பொறுப்பில் நியமிக்கப்பட்ட நிலையில் புதிய தலைவர்களையும் இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்ட உயர்மட்ட பாதுகாப்பு தலைவர்கள் மற்றும் கடற்படை வீரர்களுக்கு ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். எங்கலாப் சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். தேசிய கொடிகளை ஏந்திய பொதுமக்கள் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி உள்ளிட்டோரின் புகைப்படங்களுடன் அஞ்சலி செலுத்தினர். عزیزان رشید مظلوم شهید ما در یک حضور بین المللی اونجا. கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் நகரம் முழுவதும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் தற்காலிக கேப்டனாக விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேனான இஷான் கிஷனும் துணை கேப்டனாக அபிஷேக் சர்மாவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் பேட் கமின்ஸ் காயம் காரணமாக IPLஇன் தொடக்க போட்டிகளில் விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேட் கமின்ஸ் மீண்டும் அணியில் சேரும் வரை அணிக்கு நிலையான தலைமை மற்றும் வழிகாட்டுதலை உறுதி செய்யும் நோக்கத்துடன் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அறிவித்துள்ளது. சூர்யாவின் கருப்பு திரைப்படம் வருகிற மே 14ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. படம் எப்போது வெளியாகும் என ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்த்திருந்த நிலையில் இயக்குனர் RJ பாலாஜி ரிலீஸ் தேதியை அறிவித்துள்ளார். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி இருக்கு. இதுவரை 8 ஸ்பைடர்மேன் திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு. டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனா நடிச்சு ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங், ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம், ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் அவர் நடிப்பில் 4வதா உருவாகி இருக்க படத்துக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேன்னு தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு. இதில் சென்டையா உட்பட பலர் நடிச்சிருக்காங்க. ஜூலை 31 வெளியாக இருக்கும் இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்ப வெளியாகி ரசிகர்களை கவர்ந்திருக்கு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கைகளால் எழுத இயலாத மாணவர்களுக்கு சொல்வதை எழுதுபவர் பணியில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் ஆசிரியர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும் என தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பாட ஆசிரியர்களை இந்த பணியில் அமர்த்தக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ், ஆங்கில தேர்வுகள் முடிவடைந்த நிலையில் மீதமுள்ள பாடத் தேர்வுகளில் முறைகேடுகளை தவிர்க்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 3வது நாளாக சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,570 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,16,560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,75,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிந்து வரும் நிலையில் தங்கத்தின் விலை மேலும் 16,000 ரூபாய் வரை குறைய வாய்ப்பிருப்பதாக நகை வியாபாரிகள் கூறுகின்றனர். மார்ச் மாதத்தின் முதல் 17 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 9,640 ரூபாய் வரை தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. இந்த நிலையில் உலக அளவில் தங்கத்தின் மீதான முதலீடுகள் குறைந்து கச்சா எண்ணெய் மீதான முதலீடுகள் அதிகரித்துள்ளதே தங்கத்தின் விலை குறைந்து வர காரணம் என கூறப்படுகிறது. தற்போது ஒரு சவரன் தங்கம் 1,16,560 ரூபாயாக உள்ள நிலையில் இது மேலும் குறைந்து ஒரு சவரன் 1,00,000 ரூபாய் என்ற நிலைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரம்ஜான் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இன்று முதல் 22ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பருத்தி விவசாயிகளுக்கான முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பருத்தி விலை சரிவால் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் இந்திய பருத்தி கழகத்திற்கு 1,718.56 கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறைந்தபட்ச ஆதரவு விலை உறுதி செய்யப்பட்டு சந்தை மாற்றங்களிலிருந்து விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் எனவும், மேலும் ஜவுளித்துறையில் தற்சார்பு நோக்கத்தையும் இந்த நடவடிக்கை வலுப்படுத்தும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்ற பாரத் உத்யோகிக் விகாஸ் யோஜனா என்ற பாவியா திட்டத்திற்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் 33,660 கோடி ரூபாய் நிதியுடன் நாடு முழுவதும் 100 பிளக் அண்ட் பிளே தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த தொழில் பூங்காக்கள் 100 ஏக்கர் முதல் 1000 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் என்றும், ஒவ்வொரு ஏக்கருக்கும் அரசு சார்பில் 1 கோடி வரை நிதியுதவி வழங்கப்படும் என்றும், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையில் மாநில அரசுகள் மற்றும் தனியார் துறையுடன் இணைந்து இவை செயல்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் செயல்படும் நாட்களை அதிகரிக்க வேண்டும் என்றும், ஏழைகள் விவசாயிகள் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே வலியுறுத்தியுள்ளார். மேலும் எதிர்க்கட்சியினர் பேசும்போது பேச்சுகளை அடிக்கடி நீக்குவதை கைவிட வேண்டும் என்றும், இல்லையெனில் அந்த பேச்சுகள் அர்த்தமில்லாமல் மாறி பொதுமக்களுக்கு புரியாதவையாகிவிடும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சியினர் ஆபாசங்களையும் அவதூறுகளையும் பரப்பி வருவதாக முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்கும் சாதனைகள் மற்றும் அவற்றால் மக்களுக்கு கிடைத்த பயன்களை தரவுகளுடன் தாங்கள் விளக்கிக் கொண்டிருப்பதாகவும், ஆனால் மற்றொரு தரப்பினரிடம் சாதனைகளோ செயல்படுத்தும் கொள்கைகளோ இல்லாததால் ஆபாசங்களையும் அவதூறுகளையும் மட்டுமே பரப்பி வருகின்றனர் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். 2 மேடைகளில் எது தமிழ்நாட்டுக்கானது என்பதை மக்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள் என்றும், வளர்ச்சியை தரும் பாதையையே மக்கள் தேர்வு செய்வார்கள் எனவும் முதல்வர் ஸ்டாலின் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயிலில் குழந்தைகள் நலமுடன் வாழ வேண்டி தூக்க நேர்ச்சை நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் சுமார் 1150 பேர் கடந்த 3 நாட்களாக கோயிலில் தங்கியிருந்து விரதம் மேற்கொண்டனர். தொடர்ந்து 1150 தூக்கக்காரர்களும் ஒரே நேரத்தில் கோயிலை சுற்றி வலம் வந்து கீழே விழுந்து எழுந்து நமஸ்காரம் செய்தது பக்தர்களை பக்தி பரவசமடைய செய்தது.